எங்க காலேஜ்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லைங்க. காட்டாயில இந்த காலேஜ் இடம் கிடையாது. உங்க பையனை கூட்டு போங்க. பரமா, ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ணி துளைச்ச நாயே? ஐயா, என் மகனை நான் கை நீட்டி அடிச்சது இல்லையா? இன்னைக்கு கூட நான் அவனை அடிச்சதே அவன் நல்லா படிச்சு பெரிய ஆளாக இருந்தையா. ஐயா, நான் செய்தவன் நிறுத்தி கூடாதுங்கய்யா. ஐயா, எங்க குடும்பத்தில் எங்க சியாம் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க பாட்டும் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க தகப்பு படிச்சது இல்லைங்கய்யா, நான் படிச்சது இல்லைங்கய்யா, எங்க அண்ணன் தம்பி படிச்சது இல்லைங்கய்யா. இவன் மூலமா தான் படிப்பு வாசனையே வீட்டு வாசப்படி தாண்டி வீட்டுக்குள்ள வருது. ஐயா, தயவு செய்து நிறுத்தி கூடாதீங்கய்யா. பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும்டா. இந்த மாதிரி காத்தாடி கடையில் உட்காந்து நீ வேலை பார்க்கணும்டா, அதையும் இந்த கிழவை பார்க்கணும்டா. அதுக்கு தாண்டா இந்த உசுரை பிடிச்சிட்டு இருக்கேன். பரமா, தயவு செய்து படிடா. படிடா. நீ காலை வந்து படிக்க சொல்லி அப்பா நான் படிக்கணும். நீ கொண்டிருப்பேன். சார் படிச்சிருங்க சார். சார் படிச்சிருங்க சார். ஐயா, ஒண்ணு கவலைப்படாதீங்க. உங்க பையன் படிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. என்ன படிச்சிருங்க சார், என்ன படிச்சிருங்க. நீங்க ஒண்ணு தப்பே பண்ண மாட்டேன் சார். நம்ம வீட்டுல நடக்கிற கூத்த பத்தியாடி. என்னக்கா பண்ண சொல்ற? அதான் என்னமோ உலக அதிசயமா மரும ஊட்டி வந்த மாதிரி நம்ம மாமனாரு தலையில வச்சு ஆடிட்டு திரியிறாரு. ஓம் புருஷன் அப்படியே மேடை ஏறி மீட்டிங் மை பிடிக்கத்தான் நேரம் சரியா இருக்கும். என் புருஷனுக்கு இப்படியே என்கிட்ட வந்து மறந்தடிக்க இந்த செடியை பார்க்கத்தான் நேரம் சரியா இருக்கும். ஆமாக்கா, நம்ம வந்து கேன பொழச்சிட்ட முடியே. என்ன தேனிக்காரர ஐயா, குழி போடுறீங்க? ஆமாங்க. புது கரண்ட் இழுக்க போறீங்களா? ஆமாங்க. இழுங்க வேண்டாங்களா, செடியை சேதாரப்படுத்திடாதீங்க. சரிங்க. லைனை தான் இழுக்கிறீங்க, கரண்ட் எங்க வருது? குழம்பு நல்லா இருக்கையா? சூப்பரா இருக்கு. கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம். குழம்பு ரசம் மோர்னு சாப்பிட போறேன். அப்படித்தானே சாப்பிடணும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா? சாப்பிடு. சரி இங்க பாரு. நீ எதுக்குமே கவலைப்படாத. என்ன, உன் மகளை நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். என்ன, நீ கவலைப்படாம நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன். ஏன் அழுகுற? நான் எங்க அழுதேன்? அழுகுற மாதிரி தெரிஞ்சு உன் மகளை நானே கட்டிக்கிறேன். ஏன் இப்ப கட்டுறிய? அது பார்த்தாதா? வானே. அட இருமா மகனே, நீ என் மருமகளை கட்டிக்க, வீட்டோட மாப்பிள்ளையா வந்துரு. அப்பதான் 3 வேளையும் இங்க பாரு, குழம்பு ரசம் மோர் எப்படி? வரேன்க்கா. மாமா, போயிட்டு வாமா. நான் போயிட்டு வரேன். சரிங்க, வரேன் மாப்பிள்ள. சரி மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வரும்போது ஆம்பளை பிள்ளையோட வா. அப்ப நான் கோட்டார்பேட்டை விட்டு போடா, இதெல்லாம் கேட்கணுமா? ஏண்டா உனக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கீல்ல? சொல்லிட்டேன். போயிட்டு வாங்க விவசாயம். சரி, நல்லதுங்க, போயிட்டு வாங்க. என்ன பெரியவா, அப்பா அந்த பூ கடைக்கார வரனா என்ன வரலையே? அவ வரேன்னு சொல்லிக்காம்பா. ஏன் மாமா, எப்ப பார்த்தாலும் சின்ன மருமகளே தலையில தூக்கி வச்சு ஆடுறீங்க? எங்களை எல்லாம் பார்த்தா மனுஷியா தெரியலையோ? நாங்க என்ன ஒண்ணு இல்லாத வெத்திச்சிருக்கேன்னு நினைச்சீங்களா? என்னடி சொல்ற? ஆமா, நம்ம பொழப்பு தலைப்ப பார்க்க வேணாமா? அதுக்கு தனி கொடுத்தானே போகணும். என்னடி பேசுற? என்ன தப்பு நீங்க அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்னடி நீ போய் ஒத்துக்கிட்டு இருக்க? ஏய், என்ன பேச்சு பேசுறா பாருங்க. குடும்பத்தை பிரிக்கிறாங்க. ஏய், பெரியவா, என்னப்பா அவ குடும்பத்தை பிரிக்கலாம்ங்கற? சொல்றாங்களா? பேச்சு. ஏய், வாய் மூடு. பெரியவனே, நான் தண்ணி குடிச்சறேன்னு பேசு. போடாங்கல. போடா. ஏமா கத்திட்டு இருக்க? ஏய், சொல்லு. அவனை அடிக்கிற மாதிரியே நீயும் பேசிட்டு இருக்க. ஏன் மாமா, நாங்க என்ன சொல்லிட்டோம்னு 2 பேரும் இப்படி போட்டு அடிச்சிட்டு போறாங்க. நல்லா பிள்ளை பத்து வச்சிருக்கீங்க, இப்படி சீமெல்லாம் வளர்த்து பிள்ளை. கொஞ்சம் நிறுத்தறியா? கல்யாணமாகி வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் என் பையன் உங்களை சத்தம் போட்டு பேசிருப்பானா? ஏமா நீ சொல்லுமா? என் பசங்க பொம்பளைனா கையெடுத்து கும்பிட்றவனுங்க, அவனுங்களை கை நீட்ட வச்சிட்டீங்களே. அவனை கை நீட்டது தப்பு தான். உங்க வாயை நேரா வந்துருக்கலாம்ல. ஏமா, இந்த வீட்டுல என்ன குறை வச்சோம்? குப்பனாத்தா வச்சிருந்த விட என் பிள்ளைங்க நல்லா தானே வச்சிருக்கானுங்க. இதை பாருங்கம்மா, நான் சாகுற வரைக்கும் இந்த குடும்பத்தை பிரிக்கலான்னு நினைக்காதீங்க. சேர்ந்து இருக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான்
அருமை தெரியும். பிரிஞ்சிட்டா சேர முடியாதுல்ல. என்ன மதினிகளா சாப்பிட்ட வாய்க்கா அப்படியே உட்காந்துருக்கீங்க. எப்ப மதினி அண்ணனும் ஊருக்கு போயிடுச்சுங்களா? கட்டுச்சோறு அடிக்கிறதுக்கா தப்ப காலேஜிலிருந்து அப்படியே வயிற்ற காய போட்டு வந்திருக்கேன். மதினி கட்டுச்சோறு எடுத்து வைங்க. என்ன பொம்பளை நீங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் சாப்பாடு போட்டா குறைஞ்சா வருவீங்க. டேய் வாடா. இல்லப்பா சாப்பாடு வாடாங்கல்ல. பரமே பேசாம இருக்கேன். என்ன பேசுன இப்படி இழுத்துக்கு வர? பொம்பளைங்கிற மதுரைங்கிற மரியாதை கிடையாதா? அவங்கள சோறு தானே போட சொன்னேன். டேய் பசிச்சுனா நீ சோத்தை போட்டு சாப்பிட வேண்டியதானே? இல்லைன்னா என்ன கேளு நான் போடுறேன். எப்ப இங்க என்னதான் நடக்குது ஒன்னும் புரிய மாட்டேது. டேய் இவங்க தனி குடித்துன்னு போகணும்னு சொன்னாங்க. உடனே கோவப்பட்டு மிதிச்சுட்டு இப்பதான் போயிருக்கானுங்க. அன்னைக்கு அடிச்சு பிடிச்சிக்கலாம். ஆமாண்டா. வீட்டுக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு வாழ கத்துக்கிட்டா பரமா. நீ சின்ன பையன்டா. நாளைக்கு பரவனால ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஒரு வார்த்தை வந்துடக்கூடாதுடா. என் பசங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட நல்லா இருக்கணும்டா. அதான்டா ஆசை. ஏன் புள்ள தனி கொடுத்துன போறேன்னு சண்டை போட்டியாமே? இல்ல சின்னம்மா, எங்களுக்கும் புள்ள ஊட்டின்னு ஆயி போச்சு. நாங்களும் குழப்பத்தால பாக்கணும். எம்புட்டு நாளைக்கு தான் ஒன்னாவே இருக்கிறது. அதனாலதான் சின்னம்மா பேசாம தனியா போயிடலான்ட்டு இருக்கோம். ஒருத்தரிங்கானா வெள்ளாம காட்டுக்குள்ள கொண்டு போய் உயர போட்டுருக்கானுங்க. ஒரு செடி முறிஞ்சிருந்தது கொண்டே போடுவேன். என்னாச்சு அப்பா? ஐயோ கடவுளே, யாருக்கு என்னாச்சு? எந்த கெடுதலும் செய்யாத ஒரு நல்ல மனுஷனுக்கு தரேன். என் கையால சாடிக்கலாம் நினைச்சேன். கரண்ட் கொண்டு போயிருச்சா? என்ன ஆட்டம் போட்டீங்கடா. அதான் ஆண்டவனுக்கே பொறுக்காம அடிச்சு தூக்கணும்ல. விருமாண்டி குடும்பத்துக்கு இன்னைக்கு தான் தீபாவளி. என்ன வேலை செய்றீங்க? வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பு இல்லாம இப்படி வேலை செஞ்சீங்க. அப்ப அநியாயமா அடிபட்டு ஆஸ்பத்திரியில கிடக்கானையா. அவர் உசுருக்கு ஏதாவது ஆச்சு உங்க 2 பேரையும் உசுரோட வச்சு கொளுத்து போயிருவாமா. வேலை செய்யற லட்சணத்தை இன்னும் நினைவு திரும்பல. யாராவது பார்க்க தந்தா போய் பாருங்க. டாக்டர் அப்பா என்ன சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அழாதரா, நான் இருக்கேன்ல. என்னடா அப்பா நீ உள்ள பாப்பா, உள்ள போய் பாரு. நம்மளுக்கு என்னாச்சே? போப்பா உள்ள. காப்பாத்த சொல்லுங்கண்ணா. சும்மா டாக்டர் நல்லா பண்ண இருக்கேன்னு சொல்லிருக்காருல்ல, அழக்கூடாது. அப்பா பிரியம்பல, பிரியம்பல தைரியமா இருப்பா. உனக்கு ஒன்றும் ஆகாது. சின்ன வயசுல தைரியம்னா என்னங்கிறத உங்ககிட்ட தப்பா கத்துக்கிட்டேன். நீ பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. காலேஜில் சின்ன இருப்பா, கூட்டிட்டு வா. எதுவும் சொல்ல வேண்டாம், புரியுதா? போ, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு போய் அழுதுகிட்டு இருக்கீங்க? இங்கே இருங்க, நான் அப்பட பாட்டு வரேன். அண்ணே அப்பா பாருண்ணே. டேய், நம்ம அப்பாவுக்கு ஒன்றாகாதுடா. அப்பா நல்லா இருப்பார். அப்பா உனக்கு ஒன்றாகாதுப்பா. நான் டாக்டர்கிட்ட பேசிட்டேன். எவ்வளவு செலவானாலும் உன்னை காப்பாத்திடுறேன்ப்பா. உங்களுக்கு எல்லாம் ஒரு கல்யாண காட்சி பண்ணி அதை பார்த்துட்டப்பா. ஆனா பரம அப்பா பிறக்கும் போதே அம்மாவை தொலைச்சிட்டாடா. அப்பா விரும்பாண்டி, அப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அவனை பாத்துங்கப்பா. அவனை ஏங்கி போயிடுவான்ப்பா. அவனை பாத்துங்கப்பா. எல்லாம் நீயே இருந்து பாப்பா. அப்பா 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 அப்பா
என்னண்ணே காலேஜ் இருந்தவன இவ்வளவு அவசரமா கூட்டு போயிருக்க? பரிசு நான் பாக்குறேன் மச்சான். காலை தான் பார்த்து காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டாரு. இல்ல முக்கியமா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? தனியா தவிக்க விட்டு போயிட்டேன்னு இவனை விட்டு போறாமா மச்சான்? நல்லது என்னதுக்கு வீட்டுக்கு வரேன்னு சொல்லியா மச்சான்? இப்ப என்ன கெட்டதுக்கு வர சொல்லியா மச்சான்? ஐயா எல்லாரும் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவாங்க. உன்னை மட்டும் தானே நான் மாமான்னு கூப்பிட்டேன். பாமாப்பிளே பாமாப்பிளேன்னு கூப்பிடுவேன். பையா வந்துடுறேன் வந்துடுறேன். இந்த ஊசி பைய வேற எதுக்கு வேலை தெரிய மாட்டேங்குது. வாடா வா. நல்லவரா சித்தப்பா போயிட்டாரா? அப்பா வாடா. அப்பா வருவாங்களா அம்மா வருவாங்களா? சித்தப்பா இனிமேல் வரவே மாட்டாரப்பா. நீங்க போக, நான் பாயிட்டு சித்தப்போட பேசிட்டு வந்துடுறேன். சாவுக்கும் இழவுக்கும் கூட அவன் வீட்டு பக்கம் போக கூடாது சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த கிறுக்க பையனை நிறுத்தாங்கடா. ஐயா ஐயா இருங்க இருங்க. சகல சீனி சம்சாரம் மாசமா இருக்கு. இருக்கிற பிள்ளைகளுக்கும் பிறக்கிற பிள்ளைகளுக்கும் எந்த கோளாறும் வந்துடக்கூடாது. பிறங்கை மாத்திரம் வலிச்சு விடுங்க. சரிப்பா. தாயாகி வளர்த்த கரம் தணல் பட்டு வேகுதடா. கண்மூடி திறக்கும் முன்னே காட்சிகள் மாறுதடா. கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? கோபுரம் சரிந்த பின்னே கோபுர பறவை எங்கே? நில்லாத உலகத்திலே நின்று போக நிழலும் எங்கே? முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. ஏமா நின்றது நிக்க திடீர்னு இப்படி பேசினா ஒரு குடும்பத்துல என்னதாமா பண்றது? இங்க பாருனே, எங்க மாமனார் உசுரோட இருக்க வரைக்கும் நாங்களும் பொறுமையாத்தான் இருந்தோம். இன்னமேல இருக்க முடியாது. வந்தது வந்தீங்க, சொத்தை பிரிச்சு விட்டு போயிருங்க. கழுத முண்டா. யோ எந்த நேரத்துல மாப்பிள்ளை கை நீட்ட வரீங்க. அடிச்சுட்டு அந்த கதியில கிடக்குது. போயா பெரிய மனுஷன் அளவு உட்காந்துருக்காங்கல்ல, போய் உட்காரப்பா. ஏமா என் மச்சான் வாழ்ந்த வாசம் கூட இந்த வீட்டை விட்டு போல. அதுக்குள்ள வாசப்படி பிரிக்க சொல்லி மல்லு கட்டினா எப்படி? ஏமா அப்படி? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுண்ணே. சொத்தை 3 பங்கா பிரிச்சு கொடுத்துட்டு போங்க. ஆமா. ஏமா அண்ணன் தம்பி 4 பேருமா 3 பிரிக்க சொல்ற? கடைசியா இருக்கு சின்னவன் எங்க போவான்? அந்த பையன் சொத்தை வித்து தான் படிக்க வச்சாச்சுல. வேணா மாசம் ஒரு வீட்ல இருந்து சாப்பிட்டு போட்டோம். ஏதோ கல்யாணம் காட்சினாக்கு ஆளுக்கு 5 10 போட்டு என்னதே முடிச்சு வச்சிடறான். இதான் எங்களால முடியும். ஏய் இது என்னடி கொப்ப விட்டு சொத்த? அடிக்கிறீங்க. என்ன மாமா எங்க அப்பன ஆத்தாலும் பட்டினி நடந்து வம்பாடு பட்டு சேர்த்து சம்பாரிச்ச சொத்தை இவன் நடுவுல கணக்கு புள்ள மாதிரி வந்து பிரிக்க பாப்பா. நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கணுமா? அவங்க தெளிவா தானே பேசுறாங்க. நிலைமை உனக்கு புரியலையா? ஆத்திரப்படுறதுல அர்த்தம் இல்லையா? போய் உட்காரு போ. குடும்பத்தை பிரிக்கிறேங்கறா என்ன பாத்துக்கிட்டு இருக்கு சொல்லுங்க. ஏமா
நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் 3 பங்கு சொல்றீங்க. என் பொண்டாட்டி இந்த வீட்டுல தானே பிறந்திருக்கா, அவளுக்கு பங்கு இருக்குல்ல. அந்த குந்தாணி குறவேசம் போட்டு வீட்டுல படுத்திருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்தவனுக்காக கட்டின புருஷனுக்கு ஆப்படிக்கிறாளா? ஏய் சகல, நீ என்னடா புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு இருக்க? ஆமாண்ணே, என் மாமா உயிரோட இருக்க வரைக்கும் எதை கொடுத்ததை வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவனுக்கு பொண்டாட்டி பேச்சுக்கிட்டு எதுவும் செய்ய மாட்டானுங்க. நானும் இவனுக்கு நம்ப போறது கிடையாது. பொம்பளை பிள்ளைக்கு சேர வேண்டியதை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. டேய், ஏன் மச்சா மக்கா அவ்வளவு தரம் கட்டவே கிடையாதுடா. அவன் கூட பிறந்த பொறுப்புக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்கடா. செஞ்சா சரி. நீ வேற நடுவுல அண்ணே, வந்துட்டு. அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சொத்தை 3 பங்கா பிரிச்சு விட்டுருங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஏய், 10 பெரிய மனுஷர் இடத்துல ஒன்னும் பேச வேணாம் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடி ஆளாளுக்கு திமிர்த்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? எங்க அப்பன் செத்ததுக்கு அப்புறம் தகப்பனா இருந்து என் தம்பியை பாத்துக்க வேண்டியது நாங்க. வீட்டுக்கு ஆளுக்கு ஒரு வீட்டுல சாப்பிடணும் பிச்சைக்கார பையன் நினைச்சுக்கிட்டு அவன கூட பிறந்த புறப்படி ரத்தம் கொதிக்குது. ஏய் தம்பி, இவளுகளை தீத்த அப்பா வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு மத்தத பேசுவோம்டா. எங்க அண்ணன் சொன்னதாங்க சரி. சாகர வரைக்கும் 4 பேர் அண்ணன் தம்பி ஒன்னாதான் இருப்பான். இங்க பாருங்க, முதல்ல சொத்து பிரிக்கிறது இருக்கட்டும், இவளுகளை தீத்துற வழியை பாருங்க. தலையை முழுவிட்டு போறோம். தீர்த்து விட்டு போங்க. எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு ஒரு மொட்டை கிணறு கிடைக்காம போயிடும். அங்க போய் எங்க உசுர மாச்சுக்கிறோம். மாயிடு செத்த பிறகு அவரோட பிள்ளைய வாழ்க்கையை தொலைச்சு விட்டு அலையுதுன்னு ஊருக்கரைங்க நாக்கு மேல பல்ல போட்டு பேசிடக்கூடாதுன்னு இங்கெல்லாம் பிள்ளை குட்டியோட சந்தோஷமா இருக்குன்னு தானே அப்பனோட ஆசை. நீங்க சொன்னது மாதிரியே ஒவ்வொரு வீட்லயும் 1 மாசம் ஒரு வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பொறுப்பு இருந்தா உங்களுக்கு தானே நான் தம்பியா பிறக்கணும். சாப்பாடு தானே நம்மளை பிரிக்குது, பொறுப்பு நம்மளை பிரிக்கலையே. பிரசிடண்ட்னே சொல்லுங்க. நம்ம எல்லாரும் பேசி பார்த்தோம். இவங்களை சேர்ந்துக்கன்னு வாயில சொல்லி பிரயோஜனம் இல்ல. அந்த பிள்ளைய சேர்ந்து வாழ்றதுக்கு மன ரீதியா தயாரா இல்ல. நாம ஏதோ இவங்களை வலுக்கட்டாயமா சேர்த்து வச்சு நாளைக்கு உயிர் சேர்த்து வச்சுன்னா சரியா இருக்காது. என் சின்ன மருமைய வயசுல சின்ன பையலா இருந்தாலும் இன்னைக்கு இந்த குடும்பம் இருக்க சூழ்நிலை என்ன செய்யணுமோ அதை சொல்றாங்க. அது சரி. நீங்க நம்ம சாதி வழக்கமோ இல்ல நாட்டு வழக்க பிரகாரமோ நீங்களே இருந்து பேசி முடிச்சு விட்டுருங்கண்ணே. சரிங்க. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தும் கண்ணுக்கு கண்ணாக. பரமு, உனக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் சொல்ல முடியாது. போனவங்களே நினைச்சுக்கிருந்தா இந்த உலகத்துல யாரும் சந்தோஷமா வாழ முடியாது. இங்க சந்தோஷங்கிறது தென்றல் காத்து மாதிரி, சோகங்கிறது சுவாச காத்து மாதிரி. நம்ம வாழ்க்கைய சுவாசிக்க கத்துக்கணும் பரமு. தங்கம், வைரம், வைடூரியம் இதெல்லாம் மண்ணுல இருந்து கிடைக்கும் சொல்லுவாங்க. எல்லாம் ஒட்டுமொத்தமா இருந்த எங்க அப்பனை மண்ணுக்குள்ள ஓடி பாய்ச்சிட்டு தெரியும். என் சின்ன வயசு ஆசை டாக்டர் ஆகணுங்கிறது தான். எனக்கு சென்னை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நான் சென்னைக்கு போகணும். நீதான் வந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும். நான் வரேன்.
உன்னை இந்த கோலத்துல என்னால பார்க்க முடியல பரமு. வா அண்ணே, நல்லா அழகா முடி வெட்டி விடுங்கண்ணே. சரி உட்காரு. உட்கார். குடு. உட்காரு பரமு. உட்காருண்ணா. நீ உட்காரு. ஆ. இப்ப பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்தாங்க. சரிம்மா. வா போலாம். பரமு, நீ அதையே நினைச்சு கவலைப்படாத. வர வரும் உங்க மாமா டீ கடைக்கு நான் ஃபோன் பண்றேன். வரட்டுமா? போயிட்டு பரமு வச்சுக்கோ. இருக்கட்டும். வரேன். கையில என்னடா? கலப்பு கடையில் போய் காப்பி வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. ஏய், பாலே நாம தானே கடை கொடுக்குறோம். நீ என்ன கடையில காப்பி இருந்த? காப்பியில எலி மருந்தை கலந்து கொடுத்தா நீங்க எல்லாம் செத்து போயிருவீங்களாம். நான் லூஸ் பேலா, என்னை யாரும் ஜெயில போட மாட்டாங்களா? ஏய், இதே கிங்கன்னு சொல்லிட்டு இருக்கா? ஐயோ, யார்கிட்ட சொல்றது? யார் சொல்லி கொடுத்தான்னு ஒண்ணு குழப்பமா இருக்குடா. காப்பி குடிக்கிறீங்களா? டேய் சொக்கா, எதிரி வெளிய இல்லடா, உள்ளுக்குள்ள தான் இருக்கா. முதல்ல இவன போறடா. முதல்கட்டை மாதிரி உங்களுக்கெல்லாம் நான் காப்பி வாங்கிட்டு வந்த மாதிரி. இவனை முதல்ல புதைக்கணும்டா. ஆமாடா. அப்பா, என்னடா? இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து போனேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா? ஏண்டா கட்டிலுக்காக நான் சாக சொல்றேடா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கட்டில் வேணும். நீ காப்பி குடிக்கிறியா? போடா லூசு பையல. என்ன காப்பி வேணாம், டீ வேணாம்னா பாயாசம்? பரா பெருசு என்ன பாடுபடுறான் பாரு. கட்டில எடுத்து போடா. இந்த குடும்பம் பாயாசம்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்புறமா உங்கள் அப்பா சாகிறதுக்கு முன்னாடி என் மெக்கானிக் சீட்டுக்கு வந்தார். உனக்கு ஒரு பழைய வண்டி ஒன்று வாங்கினாரு. அதை இப்போ தான் ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த சாவி. சித்தப்பா, என்னடா? அம்மா கூப்பிட்டுச்சு. வரேன். வாடா. என்ன மணி வர சொன்னீங்களாம்ல? ஓம்பாட்டுல மோட்டார் ரூம்பே கதின்னு இருந்தா என்ன அர்த்தம்? இந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அந்த ஆளு பொது சொத்தா இருக்கப்ப ஓடி ஓடி உழைச்சேன். இப்ப எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. சரி சரி, அந்த கூட தூக்கி அந்த வண்டியில வை. நறுக்கம் தூக்கு. சாவாடு சத்தவனாட்டம் தான் தூக்குவேன். ஏய், நீ படிக்கிற பையடா, இதெல்லாம் தொடக்கூடாதுடா. உங்க கை பேனா தாண்டா பிடிக்கணும். இந்த கஷ்டமெல்லாம் எங்களோட போட்டுற ராசா. நீ எந்த கஷ்டம் படக்கூடாதுடா. சின்னவனா, என்னடா அது? உன்னை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய? இல்லண்ணே, நம்ம வீட்டு வேலையை நம்ம தானே பார்க்கணும். சரி, அதை விட உன் மதனி குழந்தை பிறந்திருக்கு. ஆமா. என்ன குழந்தைண்ணே? பையன். ஆம்பளை பிள்ளையாண்ணே? கை குண்ணே. சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். இப்பதான் சொன்னாங்க. போயிட்டு வரேன். டேய், அப்புறம் மறந்துட்டேன். இந்த 12 மணிக்கு மோட்டர் கரண்ட் வரும். யார்கிட்ட சொல்லி கொஞ்சம் போட்டு விட்டுறா. முதல்ல போய் பிளே பண்ண போனேன். சரி, அதெல்லாம் நான் நான் பாத்துக்கிறேன். ஏப்பா, உங்க சின்ன அண்ணன் வீட்டுல இருந்து காசு எதுவும் கொடுத்தாங்களா? எதுக்கு மதினி? இல்ல, சோத்த இங்க திண்டுபிட்டு வேலையை அங்க செய்றியே, அதான் கேட்டேன்.
சிரிக்க பூரா என்ன இந்த அப்பே அத்தா இல்லாத புள்ளைய கஞ்சி இல்லாம கொண்டுட்டான்னு பேசுறதுக்கா? தொத்தோசரா இருந்தாலும் ஒத்தோசரா இருந்து எனக்கு ஒத்தாசை இருந்தப்ப இப்போ ஒருவேளை கஞ்சி கூட வழி இல்லாம என்ன தூக்கி விட்டு போயிட்டே இருப்பேன். சின்னவனே. டேய் யாரு? நான் தான் அண்ணே. ஆனா என்னடா 8:30 மணி பஸ் போறதுக்குள்ள தூங்கிட்ட? அசதா இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன். உள்ள வானே போ. ஏண்டா சின்னவனே, மதனி உன்னை வஞ்சாலாமே? அதெல்லாம் இல்லைண்ணே. வீட்டுக்கு போன பிள்ளைங்க சொல்லிச்சு? சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருக்குங்கண்ணே. அவளை செவிலில் 4 அரைஞ்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பேன். குடும்பம் கெட்டு போயிருமே. உட்கார். வரும்போது கருப்புசாமி பரோட்டா கடை வழியா வந்தேன். உன் ஞாபகம் வந்ததுடா. உனக்கு பிடிக்குமே, அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா சாப்பிடு சாப்பிடு. டேய், நம்மெல்லாம் ஒரே வயிற்றுல பிறந்தவங்க. அவளுகெல்லாம் வேற வேற வீட்டிலேருந்து வந்தவளுக. நம்ம பாசம் அவளுக்கு தெரியாதுடா. சின்னவனே, அண்ணன் நான் இருக்கண்டா. நீ அதெல்லாம் ஒன்றும் மனசில் வச்சுக்காத. சாப்பிடு சாப்பிட்றா. சின்னவனே, பார்த்து சூதானமா படுத்துக்கணும். இந்தா வச்சுக்கோ. டேய், வண்டிக்கு பெட்ரோல் போடக்கு ஏதாவது வெயிடா? புடி. என்கிட்ட என்ன கூச்சம்? ஏதாவது தேவைன்னா அண்ணங்கிட்ட சொல்லணும், புரியுதா? பத்திரமா படுத்துக்கோ. பட்டுமா? ஏத்த இன்னும் எத்தனை நாளைக்கு தான் காட்டுக்குள்ளே அல்லாடிட்டு கிடப்பேன்? வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பக்கம் வந்துட்டு போக வேண்டியதானே? அது ஏன் கேக்குற தவசி? இந்த வீட்டுக்கு வந்தா அண்ணன் ஞாபகம் வந்துடுது. தோட்டத்திலேயே கிடக்கேன். அட்டாட்டே, வாடா 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 மவனே, வாடா 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 வாடா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்க? உன்ன மாதிரியா இருக்கா? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பாத்து சூதானமா வண்டியட தம்பி. அங்க பாருடா. வானே. டேய், வானே. இந்தாடா வந்திருக்கு. வர்ற உன் மகனே. டேய், இந்தாடா புடுறா. சித்தப்பாடா செல்லம். சித்தப்பாடா செல்லம். அம்முக்குட்டி. ஒண்ணு இல்லடா. பாக்குறான் பாரு. அப்பன் சாகலனே, உனக்கு புள்ளையா வந்து பிறந்திருக்கனே. பரமா, என்னடா இது? அல்லாதடா. விடுறா தம்பி, விடுறா விடுறா. நம்ம அப்பா நம்மளை விட்டு எங்க போயிட போறாரு? தானா குழந்தை வாங்கிக்கோ. சரிடா செல்லம், அழாதடா. அம்மாட்டா அம்மாட்டா. சரிடா சரி. பார்த்து உள்ளது உள்ள எடுத்து போ. அண்ணா, தம்பிக்கு ஏதாவது ஒரு நல்ல பேரா வாங்கினே. டேய், அதான் சின்னவன் அப்பவே சொல்லிட்டான்லடா, நம்ம அப்பாவே உனக்கு மயனா பிறந்திருக்காருன்ட்டு. அவர் பேரே வச்சுக்கோம்டா. அதுவும் சரிதான். மாயாண்டி மாயாண்டி மாயாண்டி. யார் என்னைய கூப்பிட்டது? டேய், உன்னை யாரா கூப்பிட்டது? தம்பிக்கு பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம்டா. இவனை நான் பார்த்ததே இல்லையே. எங்க வாங்குனீங்க? வாங்கினதா? தம்பி சீனிக்கு அவன் பொண்டாட்டிக்கும் பிறந்ததுடா. அதான் எப்படி? டேய், தம்பிக்கு அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது இல்ல? அன்னைக்கு ராத்திரி தோணு கேட்டுக்கிட்டு இருந்திய ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. அந்த ராத்திரியில பிறந்தது. அதான் எப்படி? ஐயா, எந்த நேரத்துல எதை பேசனே தெரியாது. வந்து தொலையானாலும் பின்னாடியா கங்காராட்டம் தொத்திட்டு உடியாந்துறது. அங்க பொங்க ஆக்குறாங்க, போய் வாங்கி பார்த்து போன பொங்க கிடைக்கும். ஹலோ, யாரு பேசுறது? பரமா இருக்காருங்களா? இருக்காரு. ஒரு நிமிஷம் இருங்க. மாப்பிள்ள பரமா, உனக்கு போன் வந்திருக்கு, வாயா. நான் வந்துட்டேன். ஹலோ பரமு, நான் பூங்கொடி பேசுறேன். எப்படி இருக்க பூங்குடி? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க பரமு? நல்லா இருக்கேன். காலேஜுக்குலாம் போறியா? போகணும். ஏன் ஒரு மாதிரியா பேசுற? அதெல்லாம் இல்லை. நாளைக்கு நான் ஊருக்கு வரேன். அங்க எங்க அத்தை பையன் கல்யாணம். ஆர்ஆர் டிராவல்ஸ்ல வரேன். நீ காலையில அங்க வரியா பரமு?
வந்துருங்க குடி. நான் உன்னை எதிர்பார்த்துட்டே இருப்பேன். கண்டிப்பா வந்துரு. அப்ப நான் வச்சிரட்டுமா? சரி குங்குடி. ஏய் அங்க என்னடி பண்ணிக்கிட்ட? உன்னை ஏன்னுக்கு உண்டில பண்ணி பண்ணி உன்னை என்னடி என்ன உன்னை அடிக்காம கொஞ்சம் சொல்லியா உன்னை தூக்கி போட்டு மிதிச்சு நிறுத்துற. யாரா நீ வெளியூர்கார பொம்பளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? அப்ப உள்ளூர் கடந்த பொம்பளை போட்டு அடிக்கணுமா? நான் கேக்குறேன்னா இன்னைக்கு நான் கொல்லாம மாட்டா. இப்ப குடுமையா இருக்கு பூத காயில என்னை பொம்பளை அடிக்கிறது என்னடா பழக்கம்? கெட்ட பழக்கம்டா உன்னை. ஒரு பெரிய மனுஷனாலே பொம்பளை கை நீட்டி அடிக்கிற ஆம்பளையா நீ? ஏய் ஒரு பொம்பளை கால் மேல கால போட்டு உட்கார்ந்திருக்கா வேடிக்கை பார்க்க சொல்றியா? ஆணாதிக்க முடிச்சவனே. ஒரு பொம்பளை கால் மேல போட்டு உட்கார்றது என்ன தப்பு? இவ கால தூக்கி அவன் கால் மேல போட்டு உட்கார்ந்திருக்காடா விளக்கெண்ண. நீ சரியா இருக்க. இன்னைக்கு நான் சரி. இவ என்னைக்குமே சரியில்லடா. அப்ப பேச்ச நிப்பாட்டு. கண்டினியூ பண்ணியா? ஏய் நீ என்னடா எந்த பஸ் வந்தாலும் ஏறாம இங்கே உட்கார்ந்துருக்க? ஏறும்போது ஏறும்ல. ஏய் என்னடி குடிச்சிட்டு இருக்க? சென்னை வழியா போறவங்கள சாவாசி வச்சிருக்கியா? பரமு, வா பூங்குடி. ஹால் ரொம்ப இளைச்ச மாதிரி தெரியுற. பாசமானவங்களுக்கு பார்த்து பல நாள் ஆச்சுன்னா அவங்க கண்ணுக்கு அப்படித்தான் தெரியும். சரி நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சரி வா போலாம். ம். பரமு, வண்டியை நிறுத்து. எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொல்லி பைய தூக்குற? சும்மா இரு. பரமு, நான் இங்கிருந்து நடந்தே போய்க்கிறேன். தனத்துக்கு புள்ள பிறந்திருக்காமே. ஆமா. அதை பார்க்கறதுக்கு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரேன். ம் சரியா? சரி. வரேன். டேய் சொக்கா, திருவிழாக்கு வீட்டை சுத்தப்படுத்த கூப்பிட்டா நம்ம பொம்பளைங்க வராளுங்களா பத்தியா? எல்லாம் இந்த கிழவன் கொடுக்குற செல்லம்டா. முதல்ல அவனை போகணும்டா கூறுகட்டவன. ஏய் அங்க வர மரத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஏய் யாரு? டேய் மயன வேணா எங்க மரத்துல இருக்கிற மைக் செட் கட்டுற இறங்கடா. எதுக்கு? ஏய் உங்க சங்காத்தவன் வேணா நடா ஒதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கான். அப்புறம் என்ன இதுக்குடா எங்க மரத்துல மைக் செட் கட்டிட்டு இருக்கான்? ஏய் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? மாமா ரெண்டு குடும்பத்துக்கு தெரியல மாமா. அப்புறம் என்ன இதுக்கு எங்க மரத்துல மைக் செட் கட்டறான்? ஊர் திருவிழா தானடா கட்டறான். ஓண்ட மைக் செட் தான் கூட கட்டிக்கறான். வேற மரத்துல வந்து கட்டணும். எனக்கு வந்து கட்டறான். ஊரெல்லாம் கூடி திருமணம் பண்ணதானே? எங்க அண்ணன் மேல கை வைப்ப பாத்துக்கு சும்மா இருப்படா. ஓண்ட மைக் செட் பேசிட்டு இருக்கோம்ல. ஏன்டா அப்படி உயிர் எடுக்கறீங்க? போடா போங்கடா. இத தாண்டி போய் பள்ளிக்கூடத்துல படிச்சு வந்தியா? இந்தியா எடுத்துட்டு போயா. எடுத்துட்டு போயா. போயா போ. டேய் போங்கடா. நீங்க வேற சொல்லி வை மாமா. போயா போ. போங்கடா. டேய் கூட்டி பாப்பா போ. என்ன மாமா என் பொருளை நான் பேசிட்டு இருக்கல நீ போ. இல்ல மாமா, எப்ப பார்த்தாலும் சண்டை கலந்துருக்காங்க இவங்க. மாப்ள என் மச்சான் உன்னை பத்தி ரொம்ப கனவு கண்டாரியா. நீ இதெல்லாம் கலந்துக்கிறா சாமி. என்னத்தையா இழுத்து விட்டுருவாங்க. நீ போ சாமி, நல்லா இருப்ப போ. போயா போப்பா போ. கூட்டு போப்பா. மாமா மரத்துல ஏறு மாமா. எதுக்குடா? 2 இலை புடிங்க கொடு. என்ன எதுக்குடா இலை பிடிங்க தர சொல்ற? பிபி செஞ்சு ஊதுவோம் மாமா. மரம் ஏற மாட்டியா? அப்ப உப்பு முட்டையா சமரு? மாமா விட்டு மாமா டவுன்ல பிடிக்காத மாமா. காப்பி வாங்கிட்டு இரு. இருக்கிற இப்ப உனக்கு இலை பிடிங்க தரமா பிபி ஊதுறானா? சை என்னது ஊரே மாறி போயிருக்கு. பரமு வீட்டுக்கு போற வழி தானே? ஏதாவது கூட சொல்றேன். பிஸ்கத்து நேரா போ. பெரிய கார வீடு செடியா இருக்கும். அதான் எங்க சித்தப்பா வீடு. பிஸ்கத் யார் கேட்டாலும் கொடுக்காத. வண்டியில ஏறியா டபுள்ஸ் இறக்கி விட்டு போறேன். ஏ கழுதா, அந்த சோத்து தூக்க எடுத்து வந்து கொடு. வரேன். இந்தா ஏன் கேன் கத்திட்டு கிடக்குற? இதுல வெஞ்சனம் வச்சிருக்கேன். வழக்கம் போல வரப்பிலே போட்டு வந்துடாம மறந்துடாம எடுத்துட்டு வந்துரு. சோதாக்கிட்டு
மாமா எங்க ஊர் கருப்புல பூங்கொடி. அப்படியாம்மா? இவர் எங்க பெரிய மாமா. நல்லா உள்ள கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. ஏய் வந்திருக்கிற பிள்ளை காபி தண்ணி போட்டு கொடு. யாரு காப்பி தண்ணி போட்டு வர சொல்ற? யார் அது? இவர் எங்க சின்ன மாமா. அடடே எந்திரிமா என் கூட படிச்ச பிள்ளை மாமா. அப்படியா? இன்னும் படிக்கிறீங்களா? ஆமாங்க, சென்னையில டாக்டருக்கு படிக்கிறேன். படிக்கிறதெல்லாம் சரி, நீங்களாவது வெளிநாடுன்னு போகாம இங்கே இருந்து இந்த பாவப்பட்ட மக்களுக்கு வைத்தியம் செய்யுங்க. கூட்டிட்டு போமா. சரிங்க மாமா. வாடி பூங்கொடி, குட்டி பையனை பாத்தியா? அஜுமா யார் வந்திருக்காங்க பாருடா. சொல்லோ யாருடா? இவ வந்து பேச்சு எங்க வீட்டுக்காரரோட அத்தை பொண்ணு. இவ இந்த வீட்டுல தான் வளர்ந்தா. பேக குர்றி குழந்தைய வச்சுட்டு நான் வந்துடுறேன். சரி உள்ள வா. இங்க பாரு உங்க பேர் என்னங்க? செல்ல குட்டி, பட்டு குட்டி. இங்க பாரு. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை எங்கள் அண்ணங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்களே, அதுக்கு தான். நான் வந்து வாழ போற வீடு தானே, பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், அவ்வளோதான். சரி வர்றேன். சமையல் ஆயிடுச்சு, சாப்பிட வரியா? எனக்கு சாப்பாடெல்லாம் ஒண்ணு வேணாம், குழந்தைய பார்க்க வந்தா நான் கிளம்புறேன். என்ன கோட்டாரப்பட்டி பாப்பா, என்ன வந்தோன்னு கிளம்புறேங்கிறீங்க? ஊர்ல திருவிழா வேற நடந்துட்டு இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, கிளம்புறேன்னு. இருந்து திருவிழா பார்த்துட்டு தான் போகணும். உங்க அண்ணனால நேத்து நைட்டு குடிச்சிட்டு தகராறு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு எனக்காக இனிமே குடிக்காத பரமா. சரி பூங்கொடி. பரமு, காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா? இல்லை, லீவ் போட்டிருக்கேன். ஒழுங்கா படிச்சு முடிச்சிரு பரமு. ஒரே வீட்டில் டாக்டரும் இன்ஜினியரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. அப்பதானே நம்ம பிள்ளையையும் நல்லபடியா வளர்க்க முடியும். சரி பாத்திரு பரமு, நான் போறேன். எப்ப நல்லா கறி எடுத்து சாப்பிடுப்பா. சரிம்மா. சின்னவனுக்கு சாப்பாடு கொடுத்தியா? அதான் தானே வீட்டுல சாப்பிடுறான்ல. ஏன் சாப்பிட்டா நீ கொடுக்கூடான்னு இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு கறி குழம்பு. எங்கம்மா எந்திரிச்சு போறாரு? எங்க போயிடுவாரு? சாப்பிட இங்க தானே வரணும். சின்னவனே இந்தா. வேணாண்ணே, இல்லை வேணாண்ணே. வச்சுக்க. மதுரையில் போய் படம் கடம் பார்த்துட்டு கலப்பு கடையில் போய் நல்ல கறி சோறு சாப்பிட்டு வா. சின்ன வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேண்ணே. அண்ணன் சொல்கிறேன்லப்பா, சாப்பிட்டு வா. சரிண்ணே. இந்தம்மா பாத்துமா. சரிம்மா, போயிட்டு வா, பத்திரமா இருமா. என்னடி இது? கறி குழம்பு என் தம்பிக்கு பசியா இருப்பால, அதான் கொடுத்து விட்டேன். என்னடா தொண்டைக்கு கீழே பண்ண நரகண்டி ஒளிச்சு வச்சு திம்பியா நீ? என் தம்பி கொஞ்சம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவா. என்னடா என்னாச்சுடா? ஏய் ஏன் கண்ணு குடிக்க போட்டு அடிச்சுக்கிட்டா? மாமா வீட்டுக்கு மாமா போலாம். ஏய் கோவம் வந்து உன் பிள்ளைய கொலை பண்றதுக்கு முன்னாடி கூட்டி ஓடி போயிரு. பேசாம இருங்க மாமா. ஓடி ஓடி. கண்ணஞ்சூருக்கா விட்டு போயிடாதீங்க பாருங்க. நீங்க 2 பேரும் சந்தோஷம் எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன காதை கட்டி 2 பேரும் பிரிஞ்சு போயிடாதீங்க பாருங்க. உங்களுக்கு கஷ்டப்படுற எங்க அப்பா போன இடத்துக்கு நான் போயிடுறேன். எந்திரா, எதுக்குடா காலில் வந்து கஞ்சி கிடக்குற? நீங்க சந்தோஷம். என்னடா பெரிய வார்த்தையெல்லாம் பேசி? மாமா இதெல்லாம் நீ ஒண்ணு பெருசு பண்ணிக்காது. போ, நான் பாத்துக்கிறேன். போ வாடி போவா. இந்த பிள்ளை கூட்டிட்டு போய் மோச்சு கழுவி. போ. என்னடா பரமா பேசிக்கிட்டு இருக்க? காலம் பூரா நான் உனக்கு சோறு போடுறேன்டா. இல்ல மாதிரி எங்க அன்னைக்கு 3 பேச்சு என்னால பிரிச்சு பார்க்க முடியல மாதிரி. என் வாழ்க்கையில் நானே நினைவு பண்ணிக்கிறேன். ஐயா, அண்ணன் மாவனே, என்னையா இதெல்லாம்? இந்த அத்தை உனக்கு ஒருவா கஞ்சி ஊத்த மாட்டேனா? இப்படி யாரும் இல்லாத அனாத மாதிரி தனியா ஆக்கி சாப்பிடணும்னு நினைக்கிறியே? ஓ வீட்டில் சாப்பிட்றதுக்கு எனக்கு என்னத்த? மாயண்டி வித்தமே
ஒருவேளை கஞ்சிக்கு ஒரு வீட்டை அண்டிட்டான்னு கேள்விப்பட்டேன். அன்னைக்கு மனசோடு போடுவாங்க. அதனால நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய். ஏப்பா நீ ஏன் உன் சம்சாரத்தை போட்டு அந்த அடி அடிச்ச? அவ அப்பயே வந்து ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறேன். தாங்க முடியல மாமா இவளுக்கு பண்றது. ஒரு அரிசி கூட போட்டா உடன் பிறந்த உட்காந்து சாப்பிட்டு போயிடுவேன். அதுக்கு சளிச்சுக்கிட்டு இந்த கழுத மொழி அவனை விரட்டி அடிக்கிறாளுங்க. ஊரு பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கிறேன், உள்ள விட்டு பிரச்சனை ஒரே லொம்பலமா இருக்கு மாமா. உனக்கு மாத்திரமா அந்த பிரச்சனை? எல்லா குடும்பத்திலயும் தான் அந்த பிரச்சனை. இங்க வரு, கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் அண்ணன் தம்பி எல்லாம். அதுக்கப்புறம் தான் பங்காளி ஆயிரம்ல. அவன் மோட்டர் ரூம்ல தனியா கஞ்சியாச்சு குடிக்கிற பார்த்து எனக்கு ஈரக்குள்ளேயே தெரிச்சு போச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? இந்த சூழ்நிலைக்கு நம்ம வாழ பழையத்தனப்பா ஆகணும். அண்ணன் தம்பிக்கா பொண்டாட்டி அடிச்சு விரட்டி விட்டான், சாய் சனத்தின் அளவர் பேச மாட்டானா? அதுக்காக இப்படியா மாமா பண்றது? இப்படித்தான் இருக்கும். இதுக்கு தாயா வாழ்ந்தாகணும். வாங்க வாங்க வாங்க. எங்க அப்பா மாயாண்டி வாங்க. பால் சாப்பிட்டீங்களாமா? வணக்கம் சொல்லு. பெரியப்பாக்கு வணக்கம் சொல்லு. வணக்கம். இங்க தவசிங்கிறது யாரு? எங்க அண்ணன் தான். வணக்கம் சார். வாங்க. உங்க அப்பா எலக்ட்ரிக் ஷாக்ல இறந்ததுக்காக கவர்மெண்ட்ல இருந்து பணம் கொடுத்துருக்காங்க. இதுல கையெழுத்து போட்டு வாங்கிக்கங்க. எனக்கு கையெழுத்து போட தெரியாது. பரவாயில்ல, கைரேகை வைங்க. இங்க ஒண்ணு வைங்க. அப்படி இங்க. இந்தாங்க. வரங்க. சரி சரி. டே தம்பி, அண்ணே நம்ம அப்பனோட உசுறு 2 லட்சம் தானே. இந்தாடா, இதை சின்னவங்கிட்ட கொடுத்துட்றேன். ஏன் உன் தம்பி தான் அதிசயமா இந்த வீட்ல பிறந்திருக்கிறாரோ? நீங்களா என்ன வானத்துல வந்து அகுச்சு வந்தீங்க? எந்த ஊர்ல இந்த அநியாயம் பார்க்கல சாமி. எதா இருந்தாலும் நாளா போடுங்க. பாருங்க மதன் என்ன பேச்சு பேசிட்டு. நல்லா பேசி பழங்க. சும்மா ராணி, ஏற்கனவே இவங்க படுத்தின பாட்டில் அவன் தனியா போய் கஞ்சி ஆச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான். மேற்கொண்டு இந்த தகராறுலாம் தெரிஞ்சுன்னா அவன் எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிறான். டேய், இந்த இளவ அவளுக்கு பிரிச்சு கொடுத்துட்றேன். அதான பார்த்தேன். என்னடா சின்னவனே? வாங்கண்ணே வாங்கண்ணே. தம்பி, நம்ம அப்பா எப்படியாவது உசுரை கொடுத்தாவது உன்னை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சுரா. கடைசிக்கு இப்போ உசுரை கொடுத்து தாண்டா உன்னை படிக்க வைக்குது. இந்தாப்பா வாங்கிக்கப்பா, இதை வச்சு நல்லா படிச்சுக்கடா. டேய் டேய் சின்னவனே, என்னடா இன்னைக்கு வீட்டுல சாப்பாடு? ஆத்துக்கு போயிருந்தேண்ணே, மீன் கிடைச்சு அதுதான் சமைச்சேன். அண்ணே, அப்படின்னா இன்னைக்கு தம்பி கையால தானே நம்ம எல்லாருக்கும் சாப்பாடு. உட்காருங்க, அந்த வந்துடுறேன். ஏய், நீ எங்க போற? எல்லாத்துக்கு வந்துடுறேண்ணே. அதை நான் எடுத்துட்டு வரேன், நீ சோத்து எடுத்து வை. பாய் எடுத்துக்கு வந்துடுறேன். சீனே, மீன் நிறைய எடுத்து போட்டு சாப்பிடுறேன். இருக்குண்ணே. டே தம்பி, நீ ஆத்தால பார்த்ததில்லை. நான் ஆத்தா கையால சாப்பிட்டுருக்கேன்டா. அப்படியே ஆத்தா வச்ச மீன் குளம் மாதிரியே இருக்குடா. ஆமாடா தம்பி, இருக்குடா. ஆமாண்டா தம்பிக்கு ஆத்தா கை பக்குவம் அப்படியே வந்துருக்குடா. அண்ணே, நாமெல்லாம் அப்படி சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா. 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கள் ஒன்னாக. போ, சீக்கிரம் கொடுத்துட்டு கிளம்பணும். போடி. என்ன மதனி, இவன் என்ன பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பலையா? ஏன்டா பள்ளிக்கூடம் போகாம இங்க உட்கார்ந்திருக்கேன்? என்னண்ணா? அடடா வாமா வாமச்சா உட்காரு. எப்படி இருக்கா? என்ன திடீர்னு இந்த பக்கம்? எல்லாம் சொல்லுவா. அந்த புள்ள என்ன சொல்ல போகுது? ஏய், நீ என்ன இழிச்சுக்கிட்டு இருக்க? வந்திருக்கவங்களுக்கு ஏதாவது குடி கொண்டாந்து கொடு. மாமாட்ட பேசு.
நல்லா ஏய் படிக்கணும். மருந்துக்கு இது வாயில வயிறு போகுது சாப்பிடுற கையில எழுந்துச்சு பழிக்க கூடாது. இந்தாங்கண்ணே தண்ணி குடிச்சு. என்னே உன் மருமக பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன் வந்துருனே. என்னம்மா முன்ன பின்ன சொல்லாம திடுதுப்புன்னு பத்திரிக்கை அடிச்சிட்டு வந்து நிக்கிற? ஆமாண்ணே அண்ணன் தம்பிங்க கிட்ட எல்லாம் முறையா சொல்லி பத்திரிக்கை அடிக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா இந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு பத்திரிக்கை அடிச்சுட்டு என்ன கூட்டி ஆந்துட்டாரு. என்னன்னு பண்ண சொல்ற? அதான் அடிச்சிட்டு வந்தாச்சுல, வாங்கிக்கங்க. அண்ணே மனசுல ஒண்ணு நினைச்சுக்காம வந்துருனே. இந்தா வாங்கிக்கண்ணே. அட நீ ஏமா உம்முன்னு இருக்க, வாங்கிக்க. இந்தா ஏல விரும்மாண்டி நீயும் வந்துறியா? இந்தா சரிக்கா. மனசுல ஒண்ணும் வச்சுக்காத. உன் புருஷனுக்கு பணம் வசூலிக்கிறதுக்கு இது ஒரு புது வழி. சரியா சொன்னடா தம்பி. மருமக ராசாத்தி. ஆமா, நீயும் லட்சத்தை எழுதிற போறவாரு. பவுனே நீயும் வந்துரு. என்ன எவ்வளவு தானம்? என்ன எப்படி இருக்கா? என் மருமக புள்ள பால் குடிக்கிறானா? அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காரு. என்னங்க உள்ளதான் இருக்கானே? வாக்கா. வாடா. என்னது? உன் மருமக பிள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், மறக்காம வந்துரு. அப்படியா? சந்தோஷம். ஏய் என்னடி பறக்க பாத்துட்டு வா. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லுத்து. டேய் சின்னவன் பெரிய படாம பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்காடாவ. அப்படி என்னடா சீமை இல்லாத காரியம் பண்றாவ? பேசாத நீ. செத்தா போயிட்டாங்க. அப்படி என்ன உனக்கு விசேஷம் வேண்டி கிடக்கு? அவன் வேற போடாம என்ன இதுக்கு நீ பத்திரிக்கை தூக்கிட்டு வந்திருக்க? அவன் கூட பாக்கலையா? நீ எல்லாம் எனக்கு ஒரு தங்கச்சியா? அதான் ஒட்டில உறவுல வந்திருக்கல. அப்புறம் அதுக்கிட்ட போய் என்ன பேசிட்டு? எடுத்து போ. எல்லாம் போ, சும்மாறலாம். ஏடா இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் பத்திரிக்கையில பேர் ஓட்டுக்கலாம். பத்திரிக்கையில பேர் ஓட்டு வந்தவா வரேன்டா போ. ஏய் நாலு எடுத்து பத்திரிக்கை உங்கள கிளம்பு. ஏய் கேட்க முடியாது. உறவு வேண்டாம். ஒரு ஸ்டீவன் அண்ணன் கூட பண்ணிட்டா உறவு கொண்டாடுறேன். போயா. போ போ. வந்தவா போயா. வரேன். என் அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா பேரை படாம விட்டுருப்பாளா அந்த சிரிக்கி? ஒட்டும் இல்லாம உரமும் இல்லாம என்னத்த கட்டி ஆள போற அந்த பாவி மக. அதை விடுத்த அக்காவா பேர் போட மறந்துருக்கோம். பத்திரிக்கையில் பேர் விட்டு போயிருக்கோம். இதை போய் நீங்க பெருசா பேசிக்கிட்டு இதுக்கு மேலே சொரணை கட்டு போனீங்க அப்புறம் அவமானப்பட்டு தான் வருவீங்க. ஏய் வாய் மூடிட்டு இருக்கியா? ஏற்கனவே நல்ல முறையில் இருக்கும்போதே போக விட மாட்டேன். இப்ப போக விட்டுருவியா என்ன? அண்ணே இவங்களை கோவிச்சு என்னென்ன பண்றது? அக்கா அது இவங்கெல்லாம் அப்படி பேசுற அளவுக்கு இடம் கொடுத்துருச்சு. இப்ப யார் தெரிஞ்சுக்கிட்டீங்களே. இவன் எதுக்குடி இங்க வர? பரமா அதானே இன்னொரு புறப்பான அக்கா நம்ம கூட பிறக்க போகுது. நாம செய்ய வேண்டிய மொழியை கரெக்டா போய் செஞ்சா தானே அக்கா அந்த வீட்டுல சந்தோஷமா வாழும். நம்ம என்ன யோசிக்கிறீங்க? போலாண்ணே. மச்சானை பத்தி நமக்கு அப்புறம் தான் தெரியுமாண்ணே. அக்கால பாருங்கண்ணே. நம்மள விட்டா அதுக்கு யாருண்ணே இருக்கா? போலாண்ணே போலாண்ணே.